Let's start the panel with the school students now. Let me call out the panel members. Jyotika from Kadalur. Darshan Kumar from Viluppuram. Nishantini from Kanjipuram. Tishwar from Chengalpattu. Divya Darshini from Viluppuram. Okay, so quicker, let's get started. So எல்லாரும் உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. Your name, school, village and one thing you like doing. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பண்ணுறதுக்கு? என் பேர் ஜோதிகா. நான் கடலூர் மாவட்டம் தான் அரங்கூர்லேருந்து வரேன். நான் வந்து லபைக்குடிக்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் 12th முடிச்சிருக்கேன். என்னோடய ஹாபிட் வந்து சிங்கிங். நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருப்பேனோ நான் வந்து பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். தேங்க்யூ. Good afternoon to all. I am coming from myself, yes, Darshan Kumar. I studied in Municipal Higher Secondary School, B in Tope. I am coming from Viluppuram cluster. My hobby is coin collection and currency collection. Thank you to all. Good afternoon to everyone. Myself K. Nishanti. I am Kanjipuram district Melkadirpur cluster. I am interested in speech essay writing competitions. I won the shields and medals. Good morning to all. Myself Yudhishwar in Chengalpattu. My like volleyball game. First of all, good afternoon to all. Myself D. Divadashni. I am studying 12th standard Biomax group. I am coming from Viluppuram cluster, Kolinur Panchayat. My long-term goal is civil service. Short-term goal is 12th high marks score panno. And my hobby is writing. Super. Okay, so what is your biggest learning in 4 years? Nishantini, உங்களோட பெரிய learning என்ன இந்த 4 yearsல? I broke my stage fear and also நான் இங்கே வந்து நான் நிறையா விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கேன். இம்ப்ரூவ் மை செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல். ஓகே, டீஸ்வர். நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பேசவே பயப்படுவேன். இந்த அளவுக்கு வந்து பேசுறேன்னா இதுதான் காரணம். ஓகே, திவ்யா. My biggest learning is socially mingle ஆகிறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து வெளியே மற்றவங்கக்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். பட் இப்போ எல்லாத்தையுமே நல்லா பேசுகிறேன். சோஷியலி மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, தர்ஷன். I learned the most important thing in the 4 days is time management. In school days, I go to tuitions and schools and some writing works. It was more tough to me. While starting this journey, Akash and Anna says us about time management. This theme was give a place a virtual role in my life so I can do the all works without stress and time management. Thank you to all. நான் வந்து பிக்கஸ்ட் லேர்னிங் வந்து ஆர்ட் ஆஃப் எஜுகேஷன். இப்போ வந்து நம்ம ஒரு வேஸ்ட் இருக்குன்னா எந்த பொருளுமே வேஸ்ட் இல்லை. அதுலேருந்து புதுசாக ஒரு பொருள் தயாரிக்கிறது தான். நம்ம எதுவுமே வேஸ்ட் நினைக்கக்கூடாது. ஓகே, இந்த செஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன ஃபியர்ஸ் ஆர் வீக்னஸ் இருந்துச்சு, இப்போ அது ஏதாச்சும் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? திவ்யா. எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருந்துச்சு. அப்புறமா வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து நான் எழுதுவேன். பட் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறையா வரும். இப்போ வந்து அதை நல்லா மாற்றிக்க முடியுது. இப்போ என்னால் ஃபுல்லாகவே நல்லா எழுத முடியுது. அதுக்கப்புறமா ஃபியர் போயிடுச்சு, ஸ்டேஜ் ஃபியர் எல்லாத்தையுமே. இப்போ வந்து ஒருத்தவங்க முன்னாடி 1000 பேர்கிட்ட முன்னாடி பேச சொன்னாலுமே நான் தைரியமாக பேசுவேன்.
அதுலேருந்து நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். நிறையா அண்ணா கிட்ட இருந்தெல்லாம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து முக்கியமாக என்ன ஒரு மெயின் கோர்னால் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் எப்படி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டோம். சூப்பர். நிஷாந்தினி. பிஃபோர் உல்லாஸ் நிஷாந்தி அப்படின்னா பெருசாக யாருக்குமே தெரியாது. நான் வந்து யார்கிட்டையும் மிங்கிள் ஆகி பேச மாட்டேன். யாருன்னா வந்து பேசினா அவங்கக்கிட்ட பேசுவேன், அவ்வளோதான். ஸோ இந்த கிளாஸ் வந்து எனக்கு 4 இயர்ஸ் ஜேர்னியில் நிறைய பேருக்கு நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணவும் நிறைய பேரை வந்துட்டு எங்கள் ஊரில் இருக்க நிறைய பேரே எனக்கு தெரியாது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ என்கிட்ட இது வந்து நான் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்க்குறேன். எனக்கு என்கிட்டே நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. நைஸ். தர்ஷன். Notes taking. I learned the notes taking in these sessions while the journey. I learned many things about notes taking. Akka and Anna said about how to take notes. They give an activity to give me a newspaper and they say write a notes. Yesterday, starting the program, Anna Ramanna was said, you want to intro yourself, but I had fear. How do we do that? And I take the notes and I repeat it in my mind. It is helpful to in my real life. Thank you to all. ஓகே. ஜோதிகா. நான் வந்து ஸ்டார்டிங்லலாம் பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுவேன். இப்போ தான் கொஞ்சம் நான் பேசுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகும்னு நம்புகிறேன். ஈஸ்வர். 10th வந்து சயின்ஸில் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்கும். அதில் வந்து எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. நான் உல்லாஸ் போக சொல்ல அந்த அக்கா கிட்ட கேட்டிருந்தேன், இதுமாரி எனக்கு சொல்லி தரீங்களா அக்கா அப்படின்னு சொன்னேன். அந்த அக்கா ஒவ்வொரு ஆர்ட்டுக்கு இது பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு விளக்கம் தந்தாங்க. அதுக்கு வந்து நான் அங்கே ப்ராக்டிக்கல் போக சொல்ல எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. ஸோ எல்லாருமே ஒரு சேஞ்சை பார்க்குறீங்க. நைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். were you able to use or apply any of these sessions in your daily life? நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்கள் டெய்லி லைஃப்பில் உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சா? தர்ஷன். Yeah, the thing I learned in this journey, I use it in my daily life. Listening and hearing. Akka and Anna said how to listen and hear some news. While in classroom, I can't able to concentrate the full thing in what the teacher was teaching. But now I can able to make listening sure and good because of they said how to listen to the teacher. Thank you to all. ஜோதிகா. நான் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சா டெய்லி லைஃப்பில்? ஒரு 9th வந்து அருண்நிதி அண்ணா சொல்லி கொடுத்துருக்காங்க டெவலப்பிங்ஸ். இப்போ வந்து நான் 10th 11th 12th பேராகிராஃப் நல்லா பெருசாக இருக்கும். அது படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த கதையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்டிங் ஒரு பேராகிராஃப் ஹிண்ட்ஸ் வச்சு படித்தா அதை ஈஸியாக படித்து பிடிச்சிடலாம். ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. நிஷாந்தினி. நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ பப்ளிக் டைம் எக்ஸாம் டைம்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா படிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் எல்லாருக்குமே. அது வந்து ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி எடுத்து அதை வந்து கரெக்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி படித்ததுனால இப்போ நான் 12th வந்து 545 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இது ஒரு மெயின் ரீசன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து நிறைய இப்போ வந்து நோ யுவர் லொக்காலிட்டி அப்படின்னு ஒரு செஷன் போச்சு. அந்த செஷனில் வந்து எங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க பாதி பேரே எனக்கு தெரியாது. ஸோ இந்த கிளாஸ் வந்து நான் பக்கத்துலலாம் போய் விசாரித்து 4 பேர்கிட்ட வந்து எழுதுகிறப்போ இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க, எங்கள் ஸ்ட்ரீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அமேசிங். தீஸ்வர். பிளானிங். அந்த அக்கா வந்து சொல்லி தந்தாங்க பிளானிங்கில் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி தந்தாங்க. எனக்கு வந்து டியூஷன் போகிறது, அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறது, திருப்பி வந்து இங்கே ஹோம்ஒர்க் எழுதுறதுலாம் எப்படி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் சொல்லி தந்தாங்க. இப்போ இதை பண்ணிட்டு தான் அடுத்த ஒர்க்குக்கு போகணும், இது பண்ணோன்னா இது பண்ணி முடிச்சுட்டு தான் போகணும். திருப்பி இதை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதிகமாகும். இதை முடிச்சுட்டு போனீங்கன்னா பிளானிங் கரெக்டாக போகும்னு சொல்லி தந்தாங்க. சூப்பர். திவ்யா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேலன்சிங் ப்ரியாரிட்டிஸ். ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஒரு 3 மெயின் விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு வந்து அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது,
அதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது, என்ன பிளான் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதான் பேலன்சிங் ப்ரியாரிட்டிஸ். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணி அதுக்கப்புறமா அதிலேருந்து நம்ம அதை வந்து சக்ஸஸ் பண்ணலாம். அடுத்து வந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு செஷன் வந்து சயின்ஸ் இன் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் இருந்துச்சு. அந்த செஷனில் வந்துட்டு நாங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற சயின்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் நிறையா எழுதிட்டு வந்திருந்தோம். ஸோ அன்னையிலேருந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதில் சயின்ஸ் ரிலேட்டடாக நிறையா நாலேஜ், எவ்வளோ நாலேஜ் இது வரைக்கும் இந்த 3.5 இயர்ஸில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் சயின்ஸில். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறமா இன்னொரு மெயின் கோர் என்னென்னா, எங்களுக்கு இன்டர்நெட்டில் வந்துட்டு இமெயில் ஐடி க்ரியேஷன், அப்புறமா வந்து எப்படி ஆர்டிஐ அதிலலாம் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி இமெயிலில் எப்படி வந்து நம்மளுக்கு திரும்ப ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து இன்டர்நெட்டில் எப்படி நம்ம சர்ச் பண்ணி எப்படி அதை இன்டர்நெட்டை எப்படி குட் வேலை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு ரேபிட் ஃபயர். ஸ்டேஜ் ஃபியர் உங்களுக்கு இன்னும் இருக்கா இல்லை போயிடுச்சா? நோ. நிஷாந்தினி, ஸோ எல்லாருமே சொல்லலாம். நீங்கள் ஆப்வியஸ்லி இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கீங்க, ஸோ இதுலேருந்தே தெரியுது உங்கள் ஸ்டேஜ் ஃபியர் போயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ போயிடுச்சு. நைஸ். டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே. ஸ்டேஜ் ஃபியர் எனக்கும் இந்த கிளாஸ் வர வரைக்கும் இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு. ஓகே, உங்களை நினச்சி நீங்களே பெருமைப்படுற ஒரு ஹேபிட் என்ன? நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால யாராவது ஹர்ட் பண்ணவே நான் பேச மாட்டேன். ஓகே. நோட்ஸ் டேக்கிங். தேங்க்யூ. நான் வந்து என்ன நினச்சி நிறைய விஷயத்தில் ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே உட்கார்றது கூட எனக்கு ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்குது. சூப்பர். லீடர்ஷிப். ஓகே. டு டூ லிஸ்ட் அண்ட் பிளானிங். ஓகே. ஒன் செஷன் யூ ஸ்டில் ரிமெம்பர். இந்த 4 வருஷத்தில் நீங்கள் அட்டென்ட் பண்ண செஷன்லேயே எது உங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது? இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்க செஷன்னாக வந்துட்டு, ஒரு செஷனில் வந்து நாங்கள் கேம்லாம் விளையாடிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் அவுட் ஆகிறவங்க வந்து முன்னாடி வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து யாருமே டான்ஸ்லாம் ஆடலை. அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஆன்சர் பண்ணாங்க. அந்த செஷனில் வந்துட்டு யாருன்னா ஒருத்தவங்க வந்து முன்னாடி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடி பேசும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆள் இப்போ எப்படின்னா தொடக்கம் பண்ணால் அது அதுலேருந்து பின்தொடர்ந்து வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போய் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் எல்லாருமே டக்குன்னு வந்து சொன்னாங்க. நேற்று கூட நாங்கள் இங்கிலீஷ் செஷன் அட்டன் பண்ணோம். இந்த 4 வருஷத்தில் நிறையா கிராமர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிராமர்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் ஸ்கூலில் டே டு டே லைஃப்பில் கிராமர் யூஸ் பண்ணுறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து மை ஃபேவரட் செஷன் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் இன் கிச்சன் தான். மை ஹாபி இஸ் குக்கிங். இப்போ நம்ம வீட்டில் புதுசாக ஒரு டிவி வாங்கினா அதை வச்சு அட்டை பெட்டி தருவாங்க. அதை நம்ம வேஸ்ட்டாக வீட்டுக்கு வெளியவும் அப்படி தான் போட்டு வச்சுருப்போம். அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, அதை வச்சு உங்களால் என்ன முடியுமோ செஞ்சு எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோன்னா, ஒரு லேப்டாப்பு ரெடி பண்ணி அது கீழே கீபேடு ரெடி பண்ணி, மவுஸ் ரெடி பண்ணி, மானிட்டர் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து தந்தோம். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம் லாஸ்ட்டாக. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வந்து டீம் ஒர்க்காக அதை பண்ணியிருந்தோம். அதில் வந்து நாங்கள் ஒரு ரெண்டல் ஜுவல்லரி மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதை ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி பண்ணோம். அது ஒரு சார்ட் ஒர்க் மாதிரி. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இன்னோவேஷன் அண்ட் இன்வென்ஷன். எனக்கு வந்து கிராஃப்ட் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சோம். அது பிடிச்சிருச்சு. ஓகே. உங்களோட ட்ரீம் வந்து 9th இருந்தது, இப்போ மாறி இருக்கா இல்லை வந்து அதே தான்? மாறி இருக்கு. நான் முன்னெல்லாம் வந்து பேருக்குன்னு ஒரு ட்ரீம் அப்படி வச்சுருக்கேன். இப்போ மாறி இருக்கு. இப்போ உங்கள் ட்ரீம் என்ன? ஐஏஎஸ் ஆஃபீஸர். My dream is not changed. I'm interested to become a software engineer.
எனக்கு நான் 9th வந்து டீச்சிங் பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 12th இப்போ நான் முடிச்சுட்டு கிளாஸ்லாம் இது பண்ணதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இதில் வந்து ஜென்ரேஷனில் நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு இப்போ நான் பிசிஏ பண்ணலாம், கம்ப்யூட்டர் நாலேஜ் நிறைய கெயின் பண்ணோம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். 10th வரைக்கும் எல்லாரும் சொல்கிற மாரி தான் டாக்டர் படிக்கணும், போலீஸுக்கு படிக்கணும், அதுமாரி தான் சொல்லிட்டு இருந்தேன். 10th அப்புறம் கிளாஸுக்கு போயிட்டு அந்த அக்கா கிட்ட கேட்கும்போது இதெல்லாம் சும்மா தான்டா, இதுக்கு மேலே நிறைய படிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஐடி ஃபீல்டில் போகணும் ஒரு ஆசை. நோ சேஞ்ச், ஆல்ரெடி பிளான், பட் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா கலெக்ட் பண்ண யூஸ் ஆனிச்சு. சிவில் சர்வீஸ். One thing which you like to improve in this program, இந்த மாடியூல்ல நீங்க என்ன சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, இல்ல இந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன? நோ சேஞ்ச். இம்ப்ரூவ் பண்ணணும்னா எங்களுக்கு எல்லாருமே இப்போது சும்மா நார்மலாக எடுத்தால் கொஞ்சம் பேர் கவனிப்பாங்க, கொஞ்சம் பேர் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பாங்க. பட் இப்போது ஸ்மார்ட் ஆகிடுச்சி. ஸோ ஸ்மார்ட் போர்ட்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா சூப்பராக கன்வர்சேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் டெவலப் பண்ணணும். இந்த செஷனில் மாற்றணும், நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு இது ஓகே தான். நான் மாற்றணும் அப்படின்னா ஒன்று தான், எக்ஸாம் டைமில் கிளாஸ் வைப்பாங்க. எக்ஸாம் நாளைக்கு இருக்குன்னா இன்றைக்கி முன்னாள் கிளாஸில் உட்காந்துன்னு இருப்போம் நாங்கள். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு படித்து ஆனாலும் ப்ரிப்பேர் ஆகி போயிடுவோம். இருந்தாலும் அந்த எக்ஸாம் டைமில் கிளாஸ் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா. I think that thing that want to change is activity. Even the Akas and Annas give some activity in classroom, but its major of the part was about the theoretical, so it was sometimes bored. But yesterday Akka was teached English. It was so happy and energetic to us because of she tells more activities like to speak English in like option. We played option and we learned English. That's all. நான் ஒரு சில டைம் யோசிச்சிருக்கேன், கிளாஸ் வந்து ரொம்ப போர் அடிக்கும், அது மட்டும் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகலாம். எப்பயாவது ஒரு டைம் ஒரு சில கிளாஸ் போர் அடிக்கும். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. உங்களோட 4 years ஜர்னியை ஒன் வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ண, ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, Rise of me. ரைஸ் ஆஃப் மீ. மை லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். எங்களுக்கும் இது கிடைக்குமான்னு நினைக்கும் போது எங்களுக்கு கிடைச்சதை நான் ரொம்ப பெருமையாக. Acquiring infinity knowledge. உங்க வில்லேஜ்ல ஒரு சேஞ்ச் நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாட் இஸ் தட்? சேஞ்ச்னால் நிறையா இருக்குது. அதில் முக்கியமாக வந்து வாட்டர் தான் நான் சொல்வேன். ஆனால் எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு நிறையா டேங்க்ஸ்லாம் கட்டுறாங்க. ஆனால் அது வந்து ஃபுல்லாக அதில் காற்று தான் இருக்குது, தண்ணியே வர மாட்டேங்குது. ஸோ அது மாற்றணும். அப்புறம் லைப்ரரியில் ஃபுல்லாக புக்ஸே இருக்க மாட்டேங்குது. ஆனால் லைப்ரரி இருக்குது, ஆனால் புக்ஸ் இல்லை. அதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்புறமா ரோடு, ஸோ அதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். தீஸ்வர். கிரவுண்டு ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. நான் வந்து எங்கள் ஊரில் எங்கள் வில்லேஜில் வந்து நிறைய இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்போல்லாம் ஆர்டிஃபிஷியலாக தானே எல்லாமே கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வைக்கணும், அவேர்னஸ் வச்சு அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். சூப்பர். To bring back the railway station in my village. முன்னாடி இருந்துச்சு. எங்கள் ஊரில் வந்து அரசு நீதி ஒதுக்கிட்ட பள்ளி இருக்குது. அதுவும் ரொம்ப மோசமாக இருக்குது. அது வந்து அரசு மேல்நிலை பள்ளியாக ஆக்கணும், அதை வந்து சரி செய்யணும். அதுக்கு சூப்பர். ஓகே, உங்ககிட்ட வந்து நான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மைக் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் வில்லேஜ் கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். சூப்பர். தட்ஸ் இட்.
I tell about the magic of TQI, Ula Stress and Mission Samriddhi. Thank you. இப்போ எங்களுக்கு அடுத்து வர ஜூனியர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய ஆர்ட் இந்த மாதிரி நிறைய இதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும், இவங்களுக்கும் அது ப்ரௌடாக இருக்கும். நைஸ். நான் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே இல்லை, பேரண்ட்ஸுக்கும் தெரியவே இல்லை. அதனால தான் பசங்களை அனுப்ப மாட்டாங்க. இதை பற்றி சொல்லி பேரண்ட்ஸுக்கு புரிய வச்சா பசங்களும் வருவாங்க. நைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்குவாலிட்டி அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் இருந்தாலே நம்மளுடைய இந்தியா நல்லா டெவலப் ஆகிடும். ஸோ அதை பற்றி நான் பீப்புள்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இப்போது ஆடியன்ஸ் Q&A. ஆடியன்ஸில் இவங்கள்ட்ட ஏதாவது கேட்க கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ கேட்கலாம். Anyone has any questions? Any volunteers, any students? Myself S. Divarajini. I am coming from Viluppuram Kastar. I am studying in 12th standard. இப்போ வந்து நீங்கள் இந்த கிளாஸ்க்கு வரீங்கல்ல, நிறைய செஷன்ஸ் வந்திருப்பீங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு செஷன் யூ மிஸ்ட் இட். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அந்த செஷன் நம்ம வந்து எப்பயாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத, எந்த மாதிரி செஷன்? இல்லை எப்பயாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் ஒரு கிளாஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து அட்டன் பண்ணேன். ஆனால் நான் வீட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இன்னைக்கு கிளாஸ் போயிட்டுருக்கோம்ல அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் வந்து கரெக்டாக அதை நான் நெக்ஸ்ட் அப்பயே மறுநாளே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் அப்படி நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் என்ன கிளாஸ் போச்சு, என்ன நடந்துச்சு அப்படி. ஆனால் இந்த கொஸ்டின் உங்களுக்குண்ணா, இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கூல் போகிறீங்க, வீக் டேஸ் ஃபுல்லாக ஸ்கூல் போகிறீங்க, வீக்கெண்டில் தான் இது இருக்குது. நிறைய நமக்கு ஹோம்ஒர்க்ஸ் எப்போ கொடுப்பாங்கல்ல, அது பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்ட்ரகிள் மட்டும் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அதை சொல்லுங்கண்ணா. ஹோம்ஒர்க் பண்ணும்போது வர ஸ்ட்ரகிள் இல்லை ஹோம்ஒர்க் பண்ணும்போதும் இல்லை, கிளாஸ்க்கு வரும்போதும் சரி, ஸ்கூல் ரிலேட்டட் செஷனுக்கு இல்லை செஷன் ரிலேட்டடாக கேட்குறீங்களா? ரெண்டுமே. நான் செஷனுக்கு வருவீங்கல்ல, இப்போ வந்து வீக் டேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்கூல் போவீங்க, வீக்கெண்டில் தான் கிளாஸ் இருக்குது, நமக்கு அந்த ஒரு நாள் சாட்டர்டே தான் டைம் இருக்குது, அந்த டைமில் தான் பண்ண முடியும் அந்த ஹோம்ஒர்க்ஸ்லாம். அப்போ வந்து ஏதாவது ஒரு செல்மெண்ட் வந்து பண்ண முடியாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எதாவது இருந்துச்சுல, அந்த மாதிரி சொல்லுங்கண்ணா. That situation is not came in my life because of the time management, and I was interested and happy to come to the class because of the class is stress buster to me. ஆனால் அவங்கக்கிட்ட ஆனால் இந்த கிளாஸ்க்கு நீங்கள் வராமல் இருந்திருந்தா, அதாவது உலாஸ்க்கே வராமல் இருந்திருந்தா நீங்கள் என்னவா இருந்திருப்பீங்க? இப்போ வந்ததால் எப்படி இருக்கீங்க? உங்களை எப்படி வந்து மோல் பண்ணியிருக்கீங்க? நான் வராமல் இருந்திருந்தால் இங்கே வந்திருக்க மாட்டேன், வீட்டில் இருந்திருப்பேன்.